Okay, so welcome back to Karthik's Gram. இன்னைக்கு வெரி வெரி கமாண்டிங் இம்ப்ரெசிவ் விக்டரி ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ். குரூப் ஏ வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி அலறிட்டு இருக்கிற ஸ்டேஜ் இது. ஏன்னா த வே வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர்ஸ் பிளே டுடே, த வே தே வர் ஏபிள் டு ஹிட் சிக்ஸஸ் டுடே, உண்மையாவே நிறைய மக்களுக்கு பயத்தை உருவாக்கியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்தியன் ஃபேன்ஸ் இது வந்து இட்ஸ் வேக்கப் கால் ஆர் சம்திங் டு ஒரி. இல்லை, வி ஷுட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ். ஏன்னா அவங்க பேட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடைசி வரைக்கும் ஆடின முதல்ல பேசிட்டோம் வெஸ்ட் இண்டீஸ் டீம் பற்றி. கடைசி வரைக்கும் பேட்டிங் இருக்கு. அந்த அதான் டேரன் சாமி சொன்னால, இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஜிக் இந்த பேட்டிங் லைனப் சூப்பராக எடுத்து அமைச்சார் பாருங்க. அனதர் ஆஸ்பெக்ட் தே டுக் வான்கடே. வான்கடே வந்து பயங்கர ஹை ஸ்கோரிங் கேம் பில்டர் தான். ஜென்ரலாகவே கிரவுண்டு கொஞ்சம் சின்னது ஒரு பக்கம். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயருக்குலாம் மாட்டிச்சுன்னா வந்து அவங்க ஹிட்டர்ஸ்லாம் பாருங்க எல்லாரும் என்ன மாதிரி ஹிட்டர்ஸ். அவங்க தட்னாவே சிக்ஸ் தான் அவங்களுக்கு. அதனால ஸோ இது வந்து எனி டீம் கேன் பி வேரி அபவுட் தேர் த கைண்ட் ஆஃப் ஃபயர் பவர் வாட் தே ஹேவ். அவங்க bowling also they are bowling very well. There are a lot of bowlers who are not very much known. அதனால அது அன்னோன் குவான்டிட்டி வேற லாட் ஆஃப் பீப்புளுக்கு. அதுவும் ஸ்பின் எக்கச்சக்கமாக போடுறாங்க பாருங்க. அது தேர் ஆல்சோ வெரி இன்டெலிஜென்ட் இன் bowling the spin. இதான் நம்ம ப்ரீவியூவில் நான் சொல்லியிருந்தேன். அவங்க சர்க்கியூட்டில் வந்து தேர் ஆல் பிளேயிங் ரியலி வெல் ஃபார் த பாஸ்ட் 1 year or so, and everybody is in prime form and they are all really fit. These are all big plus for West Indies, I would say. சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ. ப்ரோ பார்க்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ரொம்ப கமாண்டிங்கா ஆடுறாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ப்ரோ, ஆல் பேசஸ் கவர்டு. அவங்க டீம் பார்க்கப்ப வந்து சமஜோஸை தவிர எல்லாருமே பேட்டிங் ஆடுறாங்க. பவுலிங்கும் வந்து குடகேஷ் மோட்டிலாம் இன்னைக்கு அந்த மூணு பவுல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியல அந்த பேட்ஸ்மேன்ஸால. ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா தெரியுறாங்க. பட் சான்சஸ் கொடுப்பாங்க ப்ரோ. பேட்டிங் அப்போ எப்பவுமே சான்சஸ் கொடுப்பாங்க. அந்த சான்சஸ் கிராப் பண்ணலைன்னா வந்து மேட்ச் கையோட்டு ஈஸியா போயிடும். அந்த மாதிரி தான், அப்படிதான் எனக்கு தோணுது. இல்ல, வெரி க்ரூஷியல் கேட்ச் டிராப் அங்கிள் ஃபார் ஷிம்ரான் ஹெட்மயர். தட் சேஞ்ச் த கேம்ல. மேபி அதுக்கப்புறம் கூட தே குட் ஹவ் பிளேட் வெல், பட் தட் வாஸ் a very மேட்ச் டிஃபைனிங் மூமெண்ட்ல. இல்ல, ரெண்டு கேட்ச் விட்டாங்க, நாட் only ஒன் கேட்ச். 9 runsல ஒரு கேட்ச், அப்புறம் 40 பிளஸ் 50 பிளஸ் இருக்கும்போது இனிஷியலா விட்ட கேட்ச் வெரி வெரி காஸ்ட்லி. பட் அப்புறம் விட்ட கேட்ச் இப்படித்தாலும் நீங்க டாஸ் வின் பண்ணி அவங்க ஒரே சான்ஸ் சேஸ் பண்ணதான் முடியும், வேற வழி கிடையாதுங்க. அவன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா ரொம்ப கஷ்டம். ஈஸியா அடிச்சிருப்பாங்க. டியூ ஃபேக்டர்லாம் இருக்கு கிரவுண்டுக்கு. அவன் பண்ணது கரெக்டு தான், ஐ வில் நாட் சே நோ. பட் தே ஆர் ஃபார் சுப்பீரியர் டீம் ஆக்சுவலா. வெரி ஸ்ட்ராங் டீம். ஸோ நம்ம எல்லாம் we all called very clearly that it's going to be difficult for Zimbabwe to win. So all of us said that West Indies is going to win. But இந்த கோல கமாண்டிங்கே இவ்வளோ ரன் பேசிஸ் டிஃபரன்ஸில் வின் பண்ணுவாங்கிறது நம்ம நினைக்கல. பட் தே ஹவ் ஷோன் தட் ஆல்ரவுண்ட் கெப்பாசிட்டி வந்து கேட்சிங்கும் செம்மையாக இருக்கு வெஸ்ட் இண்டீஸுக்கு. பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக கவர் பண்ணுறாங்க, நல்லா பிடிக்கிறாங்க. கம்பரேட்டரி இஸ் வெரி குட். ஸோ திஸ் ஆர் ஆல் கிரேட் சைன்ஸ் ஃபார் அ குட் டீம். Okay, so வந்து directly I will put you into the spotlight, both Karthik bro and Sridhar sir. Let me ask you few questions. First of all, West Indies பேசுறப்போ ரெண்டு ஓபனர்ஸ் மேன் failure. Again, coming back to my previous question, does Johnson Charles find a place in the 11? That's my first question. Second question, Zimbabwe, we know that they are comparatively less powered than the three teams combined, but then did you expect Zimbabwe to perform this bad, or is it what do you think going ahead? Can they still upset South Africa or India? What do you think about Zimbabwe? Zimbabwe ஓட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லிருங்க ரெண்டு பேரும். இல்ல, ஜிம்பாப்வே பொறுத்தவரைக்கும் நீ பாத்தீங்க சர்ப்ரைஸ் பேக்கெட்டா தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட பாத்துங்க விக்கெட் ஒன்டே வந்திருக்கு, அடிச்சுட்டே தான் இருக்காங்க. சி தே ஹேவ் நதிங் டு லூஸ். இல்ல சி இந்த மாதிரி டீம் மோர் டேஞ்சரஸ் டீம்ஸ் ஆக்சுவலி வந்து தே பிளே வெரி ஃப்ரீலி. இந்த ஈவன்ஸ் பார்க் கடைசியில கண்ணம்னா அடிச்சான். ரிவர்ஸ் ஸ்வீப் 6, தேர்ட் மேன்ல 6 ஸ்ட்ரைட்ல இஸ் பிளேயிங். சி தே ஹேவ் ரிலேட்டிவ்லி ரீசனபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ they have nothing to lose la. அதனால these are all dangerous teams. Those days நீங்க பாத்தீங்கன்னா வச்சுங்க, ஸ்ரீலங்கா used to upset some team which will favor some team. அந்த மாதிரி இப்போ Zimbabwe is like that. So you never know. T20 format is such a shortened format. Anything can happen, you know, in a shortened format duration. And also they also bat deep. Zimbabwe also up to 8-9 ஆடுறாங்க. சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோ, ஜான்சன் சார்லஸ் வந்து இன்னும் he doesn't find a place here ன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டாரன் செமி வேல்யூஸ் பிராண்டன் கிங் a lot அண்ட் சாய் ஹோப் வந்து சாய் ஹோப் தூக்க முடியாது, தூக்குனா பிராண்டன் கிங் தான் தூக்கணும். அண்ட் டாரன் செமி வந்து பிராண்டன் கிங் ரொம்ப வேல்யூ பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல வந்து ஜான்சன் சார்லஸை கொண்டு வருவாருன்னு எனக்கு தோணல. அகைன் வந்து ஜான்சன் சார்லஸுமே வந்துட்டு ஐ மீன் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து ஹிட்டுக்கு போகக்கூடிய பிளேயர் தான். பட் வந்து அவர் வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அவ்வளோ எஃபெக்டிவா இருப்பாருன்னு எனக்கு தெரியல. அதனால வந்து ஜான்சன் சார்லஸை கண்டிப்பா உள்ள கொண்டு வர மாட்டாங்க. செகண்ட் கொஸ்டின், இன்னைக்கு ஜிம்பாவே ஏன் இவ்வளோ இதாக யூஸ் பண்ணாங்கன்னா, நான் என்ன பார்த்தேன்னா அந்த கேட்ச் லூஸ் பண்ண உடனே கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணாங்க ப்ரோ. அதுல இருந்து வந்து அந்த கேட்ச் மட்டும் எடுத்திருந்தாங்கன்னா நீங்க வந்து பயங்கரமான ஒரு இதை பார்த்துருக்கலாம். லைக் அவங்கள வந்து ஒரு 160 150க்குலாம் வந்து அவங்கள இது பண்ணி இருந்தாலும் ஆச்சரியப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி இருந்தாங்க. ஏன்னா பவர் பிளேல பவுலிங் நல்லா போட்டாங்க. கான்ஃபிடன்ஸ் அந்த கேட்ச் மிஸ் பண்ண உடனே கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து அப்படியே மேட்சே மாறின மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு நான் என்ன நினைச்சேன்னா, ஹெட்மேர் வந்து ஸ்பின்னுக்கு வந்து பேக் ஃபுட்ல போட்டு நல்லா வந்து மிட் விக்கெட்ல ஆடிட்டு இருந்தாரு, ஸ்ட்ரைட்ல ஆடிட்டு இருக்காரு. அந்த கவு கார்னர்லயும் மிட் விக்கெட்ல நல்லா ஆடிட்டு இருக்கான்றப்போ கிரீமர் போடுறாரு, அந்த ஓவர் அடிக்கிறாரு. திருப்பி சிக்கந்தர் ராஜா சரி மிஸ் ஹிட் ஆகும், ஒரு பால் விக்கெட் விடும், ஒரு பால் விக்கெட் விடும், அவங்கள வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்ததுக்கு அந்த நேரத்துல வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ட்ரை பண்ணிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஒரு 3 ஓவர்ல வந்து அவரோட மொமெண்டம் கம்ப்ளீட்டா வந்து வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் ஷிஃப்ட் ஆச்சு. அந்த 3 ஓவருமே ஸ்பின் பவுலிங் போட்டாங்க. அந்த நேரத்துல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் யூஸ் பண்ணியிருந்தா அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிருக்காது கம்ப்ளீட்டா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. Same views. I also have the same view, like what you have, Karthik. என்னன்னா Darren Sammy is very very clear in his whatever you may say team selection ஆகட்டும் இதுவாக இருக்கட்டும், is very clear. So I would rather say I fully agree. The same strategy also for Hitmeyer. நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஸ்பின் வான்கடே ஸ்டேடியம்ல இட் இஸ் ஸ்கிடிங் ஆன் வெரி நைஸ்லி ஃபார் ஹிம். அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணிருக்கணும், அவுட் ஆஃப் இந்த ஜென்ரலா நீங்க ஐபிஎல்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் அவுட் ஆஃப் போடுவாங்க ஒய்டா, அப்படி பார்த்து அவரால் அடிக்காம இருக்க முடியாது. திடீர்னு மடக்கிடுவார், அவுட் ஆஃப்ல இருந்து அவுட் ஆயிடுவார். அது அவங்க ட்ரை பண்ணிருக்கணும். அது ஏன் ட்ரை பண்றான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஐ மீன் இட்ஸ் ஆல் டிபேட்டபிள் நவ். But whatever uncle, still Zimbabwe batting is மிகப்பெரிய ஃபெயிலியர் தானே uncle. ஏன்னா வான்கடே பிட்ச் uncle, obviously you can hit runsல பால் நல்லா தானே வருது பேட்டுக்கு. So definitely Zimbabwe batting failure uncle. That is the most worrying concern for me. And Hetmeyer பத்தி உண்மையா சொல்லியானோ uncle, very powerful shots, எல்லாமே commanding shots. Same way ரோமன் பவுல் அந்த அடிச்ச 6 uncle, that was bang out of the park. சொல்லுங்க your thoughts. இல்ல என்னன்னாக்கா ஹிட்மேயர் பத்தி நமக்கு தெரியும் இவ்வளவு நாளா. ஸோ என்னன்னா அவரு அடிச்ச 6 எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் உள்ளதான் போதே தவிர பக்கத்துலாம் விழல. ஏதோ ஒரு 6 2 6 தான் பக்கத்துல வந்து தவிர மற்ற எல்லாமே ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் டயர் செகண்ட் டயர் தான் போய் விழுது. அதனால ருதர்ஃபோர்ட் அடிச்ச ஷாட்லாம் பாருங்க எப்படி போகுது, ரோமன் பவுல் பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பயங்கர கான்ஃபிடென்ட்டா ஆடுறாங்க. சுப்ரீம் அவங்க யூ கான்ட் சே எனிதிங் அபவுட் தேர் பவர், ஃபயர் பவர் இன் தேர் ஹிட்டிங். அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பேட் ஸ்வீட் சவுண்ட் ஆஃப் த பேட்ல நம்ம மேட்ச் பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க, டகார்னு போகுது எப்படி அடிச்ச உடனே. ஸோ குட் டு சி தோஸ் வெஸ்ட் இண்டியன் very worrying sign from an Indian perspective, to be very honest, because two things. First, West Indies oda run rate பயங்கர ஹையா இருக்கு. Second thing, they will go win with a lot of momentum against South Africa. Maybe South Africa they are coming against a good win now, but you don't know whatever can happen. So West Indies, South Africa, India are in deep trouble. They won't qualify mostly. சொல்ல முடியாது. இப்போ ஜிம்பாப்வே சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் இருக்குல்ல, அது எப்படி வேணா ஆகலாம்ல. You can't see unless the match is finished, you never know what's going to happen. So T20 format is like that. We can reasonably say that this will happen like that. But who thought before the start of the tournament Australia will be out of the tournament? Never thought, no? So the format is such a very shortened duration format. Anything can happen at any point of time to any team. That is the message. Okay, Karthik bro, அப்படியே going forward, நாளைக்கு மேட்ச் பத்தி பேசிடலாம். Tomorrow a very crucial clash from the other group. உங்க இனிஷியல் தாட் சொல்லிருங்க. பாகிஸ்தான் ஆர் பிளேயிங் டுமாரோ. ஸோ கேன் வி எக்ஸ்பெக்ட் பாகிஸ்தான் டு டூ சம்திங் டுமாரோ ஆர் வாட் யூ திங்க்? நாளைக்கு பாகிஸ்தான் மேட்ச் சொல்லிருங்க. பாகிஸ்தான் வந்து இங்கிலாந்து வந்து ஸ்ரீலங்கா மிஸ் ஆயிட்டாங்க.
பாகிஸ்தான் மிஸ் ஆக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. பாகிஸ்தான் தான் ஆக்சுவலா அதான் சொல்றேன் ப்ரோ. இவங்க பவுலிங் வந்து பாகிஸ்தானோட பவுலிங் வந்து ஆப்வியஸா முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து பயங்கர பயங்கர ஹெவி பவுலிங் தான், நல்ல பவுலிங். ஈவன் சைன் அஃப்ரீடே வெளியே உட்கார வச்சிருந்தாலும் பவுலிங் த்ரெட்டனிங்காக தான் இருக்கு. பவுலிங்ல வந்து ஆல் பேசஸ் கவர்டு, அவங்க பவுலிங் நல்லா போட போறாங்க. பழைய கலையில தான் மேட்ச் நடக்குது. ஸோ நல்ல டேர்ன் ஆகும், நல்ல பால் லோயரா வரும். ஸோ வந்து எப்படி வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலும் 140 150 அதை அடிச்சு அவங்க சேஸ் பண்ண போறாங்கன்னு தோணுச்சு. நம்மளுக்கு கன்சர்னா தெரிஞ்ச வந்து பாகிஸ்தானோட பெரிய மிடில் ஆர்டர். இப்போ வந்து லாஸ்ட் மேட்ச்ல நீங்க அந்த டாஸ் போட்ட மேட்ச், ஐ மீன் லாஸ்ட் அபேண்டன் மேட்ச் டாஸ் போட்டிருந்தாங்க. அந்த மேட்ச்ல வந்து அந்த கவாஜான் அஃபையை தூக்கிட்டு ஃபகர் ஜமான் உள்ள வந்திருந்தார். ஃபகர் ஜமான் உள்ள ஆட வச்சிருந்தாங்க. ஸோ மிடில் ஆர்டர் நம்ம பெரிய கன்சர்னா சொல்லிட்டு இருந்தோம். இப்போ மிடில் ஆர்டரும் அவங்க வந்து கொஞ்சம் வந்து அதை சரி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தெரியுது. அதனால வந்து பாகிஸ்தான் வில் டூ வெல் இன் டுமாரோஸ் மேட்ச் அப்படின்னு எனக்கு தோணுது ப்ரோ. ஏன்னா வந்து பாகிஸ்தான் இருக்க ஸ்பின்னர்ஸ், ஐ மீன் நவாஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஐ மீன் தாரிகா இருக்கட்டும், இல்ல அப்ரார் அஹமது உள்ள கொண்டு வராங்கன்னு தெரியல, சதாப் கானா இருக்கட்டும், இவங்களை வந்து இங்கிலாந்து நல்லா ஆடுவாங்கன்னு எனக்கு தோணல. இது பர்சனல் ஒப்பீனியன். நாளைக்கு ஆடணுன்னே திருப்பி வந்து என்னைய வந்து நீ சொன்னலடா நீ பாடுற ஆடிட்டாங்கடா அப்படின்னு வராதிங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது. அங்கிள் உங்க தாட் சொல்லிருங்க அபவுட் இங்கிலாந்து பாகிஸ்தான். என்னோட தாட் என்னன்னாக்க, இங்கிலாந்து இஸ் கம்மிங் ஆஃப் வித் விக்டரி. ஸோ பீட்டிங் த ஹாஸ்ட் நேஷன் ஸ்ரீலங்கா, they will have huge confidence going. இங்கிலாந்து ஆஸ்திரேலியாலாம் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொண்டுனாக்கா, அதுவும் ஐசிசி டோர்னமெண்ட்ல 3 டீம் இல்லையோ, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த 3 டீம் உள்ள if you give them a sniff, they will execute their plans very well. Although on paper, like I fully agree with Karthik that they don't have capacity to play the spinners, கஷ்டப்படுவாங்க. பட் அந்த எக்ஸிகியூஷன் நீங்க பாருங்க, ஒன்னா இவங்க வந்து ஸ்லைட்லி ஓவர் கான்ஃபிடன்ட் ஆடுவாங்க. அவங்க வந்து ஒரு ஜாக்கிரதையா பார்த்து அடிக்கடி நிக்கிறவன் ஃபர்ஸ்ட் கிரீஸ்ல நிக்கிறவன் அவுட் ஆகாம ஆடுவான். அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க அவங்க. அன்னைக்கு அப்படிதான் ஆச்சு. ஃபில் சால்ட்டு அவங்க தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ சேஃபா உள்ளே சொல்லிட்டாங்க. அது கமெண்டேட்டர் சொல்றாங்க, நாசர் ஹுசேனும் இவனுமே 160 அப்படின்ட்டாங்க. எப்போ 7வது வரட்டாவது பாத்தீங்களா? அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து they sense things very fast, they adapt. That is the one good thing about England and Australia. They adapt. And another factor I'll tell you, England as a bowling unit, they adapt very well. Same Australia as a batting unit, they adapt very well in Asian conditions. This is always you just see. So England as a bowling unit, எனக்கு என்னமோ தெரியல, something inside me says நாளைக்கு பாகிஸ்தான் வந்து டெஃபினட்டா நல்லா பண்ணுவாங்கன்னு. Tomorrow's game could be a very crucial contest in their group. அதே மாதிரி பாகிஸ்தான் இன்க்ளூடிங் ஃபக்கர் ஜமான் போன மேட்ச் நோ ரிசல்ட், that will definitely help them எனக்கு தோணுது. somehow something will happen for Pakistan from tomorrow and they might go on to do well so far, like better than what they have did in the past எனக்கு தோணுது. I'm really rooting and backing Pakistan to win tomorrow. My personal thoughts for tomorrow. That's correct, but having said like this, if Pakistan loses tomorrow, what happens? I'm just asking. It's downhill, la. Pakistan நாளைக்கு தோத்தா இங்கிலாந்து ஆல்மோஸ்ட் த்ரூ. The second team will most likely be New Zealand. We'll have to wait and watch. That's what I guess is going to happen. Let us wait. Opinions can be differ, but as per the paper and other things, England confidence they have beaten Sri Lanka. That is huge confidence, I will tell you, because Sri Lanka is not a small ordinary team actually. That was a crucial game for them. That test was super. Once again they have to play very cautiously. Jafra Archer, you just see சாதாரணமா டேர்னிங் ட்ராக் நினைச்சு ஸ்லோ, அவர் வந்து ஏர்ல குவிக். அதுதான் டிஃபரன்ஸ். பிரிட்லி, ஜெஃப்ரா ஆர்ச்சர்லாம் விக்கெட் ஹஸ் காட் நதிங் டு டு வித் தம். நீங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் சொல்லிக்கோங்க, நான் சொல்றேன் பாகிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் இங்கிலாண்ட நாளைக்கு they are doing it done and dusted. நாளைக்கு சம்பவம் பாகிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் பண்றாங்க. You wait and watch tomorrow. Okay, அதுல என்ன பாருங்க, opinion differs what is that? Not all a problem. Yeah, what is going to happen something which you don't know, I don't know. We are only telling our gut feeling. That's okay, that's fine. Whichever way happens, I am okay. Okay, so Karthi bro, நாளைக்கு மேட்ச் predictions பண்றோம். இன்னைக்கு 3 பேருமே 3 பாயிண்ட். So no issues இன்னைக்கு, all done and dusted. நாளைக்கு மேட்ச்க்கு உங்க predictions கார்த்தி ப்ரோல ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே ஸ்ரீதர் சார் நான் முன்னாடியே சொல்லிட்டேனே, பாகிஸ்தான் இந்த ஸ்பைன் பாகிஸ்தான் மீம் போட்டு அந்த இதுதான் அந்த துரந்தர் டீம் தான் போட்டு இது பண்ணும். அந்த மாதிரி நான் பாகிஸ்தான் நாளைக்கு. I think England might win tomorrow. This is my gut feeling. Yeah.
Okay, I am going Close with game. Pakistan. Close, Not just close for game. tomorrow's game. I really want Pakistan to do well in the entire tournament. ஸோ நானும் கார்த்திக் ப்ரோவும் பாகிஸ்தான் சொல்றோம், ஸ்ரீதர் சார் இங்கிலாந்து சொல்றாரு. நீங்க உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, அப்படியே எங்க கூட டிராவல் பண்ணுங்க. லெட்ஸ் see what is going to happen. Exciting days for T20 World Cup ahead uncle. ரெண்டு குரூப்புமே நல்ல பாய்ஸா இருக்கு. குட் கிரிக்கெட், தட் இஸ் வாட் வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார். அவ்வளவுதான், அது இருந்தா போதும். ஸோ லெட்ஸ் see in tomorrow's video. Until then, signing off from Karthik, Krik Karthi and Sridhar sir. Thank you.